மக்களே வணக்கம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த களை கொளுத்துறப்போ அடுக்கிறப்பெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கொளுத்தி முடிச்சாச்சு. ஒரு வாரம் கழித்து நாங்கள் அறுவனை பிரிக்கிறோம். இப்போ கல் நல்லா செவந்திருக்கு மக்களே, நல்லா செவந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த வரன்னு நினச்சிக்குவேன். என்னோடய உழைப்பில் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ பெண்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களே ஒரு திரும்ப நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் மக்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல விதமாக இதை பிரித்து எடுத்துகிட்டு இது பக்குவமாக அந்த கல்லை அடுக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல அடுக்கி பக்குவமாக அடுக்கி படுத்தா போட்டு மூடி வச்சு அதை மறுகலவைக்கும் அந்த பச்சை கல்லை வேஸ்ட் படுத்தாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். அதையும் பாருங்கள் மகளே. பாருங்கள், இந்த அடுக்கி வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். இதை அடுக்கி வச்சு படுதா போட்டு மூடி நல்லா சேஃப்டியாக வச்சுட்டோம்னா அடுத்த கல் பச்சை கல் கொளுத்துறப்பையும் நமக்கு பச்சை கல் வந்து ஒரு 6000 கல் நமக்கு கொஞ்சம் ஒதுங்கும். 50,000 கல் கொளுத்துனோம்னா இந்தமாரி 6000 கல் நமக்கு ஒதுங்கும். இது மிச்சமாக இருக்கும். நமக்கு செலவு கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை பக்குவமாக இந்த அடுக்கி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம் மக்களே.